ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது என்ன தண்ணினா அரிசி கழுவின தண்ணி, ரைஸ் வாட்டர்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான். இது சின்ன டிப்ஸு, நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் பாருங்கள். இந்த ரைஸ் வாட்டர் தண்ணியை நம்ம அரிசி கழுவி கீழே ஊற்றிடுறோம். இந்த தண்ணிக்கு போய் இவ்வளோ விலை சொல்கிறாங்க. ரைஸ் வாட்டர் தண்ணி என்னென்னோ சொல்லி விற்கிறானுங்க. இந்த அரிசி கழுவின தண்ணியை ஃபேஸில் எப்படி அப்ளை பண்ணணும்னு நான் சொல்கிறேன் பாருங்கள். வேஸ்ட்டு பண்ணாதீங்க. இந்த தண்ணி ரொம்ப கருப்பாக இருக்குதுங்கள்ல பசங்க, அப்புறம் ரொம்ப கருப்பாக இருக்குங்க. கழுத்து செயின் மார்க்கெலாம் ரொம்ப கருப்பாக இருக்கும். மூக்கு மேலெல்லாம் கொஞ்சம் கருப்பு, கண்ணு கீழெல்லாம் கருப்பாக இருக்கும் இல்லையா? இந்த ரைஸ் வாட்டரை எப்படி அப்ளை பண்ண மட்டும் நான் சொல்கிறேன் பாருங்கள் நல்லா. அவ்வளோதான். இந்த மாதிரி ஃபேஸில் அப்படியே அப்ளை பண்ணிவிட்டு விட்டுடுங்க. கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ நல்லா ஊறுச்சுன்னா இந்த கருப்பெல்லாம் இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் நல்லா போகுது. இந்த இடம்லாம் அப்படியே கருப்பாக இருக்கும். நிறைய பேருக்கு நோஸ் மேலெல்லாம் அப்படியே கருப்பாக இருக்கும்ல, அதெல்லாம் நல்லா க்ளீன் ஆகுது. நான் கொஞ்சம் நல்லா செஞ்சுட்டு வரேன். இது நல்ல ரிசல்ட்டு கொடுக்குது. ஃபேஸே அப்படியே நல்லா பிங்க்காக மாறுது. நம்மளுக்கு நல்லா சூப்பராக இருக்குது. செஞ்சு பாருங்கள். இதை அப்படியே ட்ரை ஆகிக்குங்க. இல்லை ஒரு காட்டன் துணி வச்சு, ரொம்ப சிலவங்களுக்கு தலைவலி இருந்தால் இந்த ஈரம் அப்படியே முகத்தில் இருந்தால் ரொம்ப இதுவாகணும், காட்டன் துணி வச்சு கூட நம்ம மூஞ்சி கழுவி அப்படி துணி வச்சு தொடச்சிப்போம். அந்த மாதிரி லைட்டாக ஒத்தி எடுத்துக்கோங்க. அதுதான். அதுக்கப்புறம் எதுவும் பண்ணாதீங்க. அதுக்கப்புறமா ஒரு 2 ஹவர் 3 ஹவர் கழிச்சு நம்ம குளிப்போம்ல, அப்போ குளிச்சுக்கோங்க. இந்த மாதிரி பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா ஃபேஸ் நல்லா கேட்குறதுக்கப்புறம் இந்த இடம்லாம் கூட நான் கழுவி தான் அதில் ரைஸ் வாட்டரில் தான் இது பண்ணி வச்சுக்கினேன். இந்த இடம்லாம் முட்டிலாம் பாருங்கள், ஒரு சிலவங்களுக்கு கருப்பாக இருக்கும்ல, அதெல்லாம் போதும். சூப்பராக இருக்குது. இந்த அரிசி கழுவுற தண்ணியில் ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய பேர் ட்ரை பண்ணிவிட்டு என்கிட்ட சொல்லுங்கள். சரிங்களா? பாய்.